ஹாய்ங்க, வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியினுடைய வாழ்க்கையில் நடந்த 100 சுவையான நிகழ்ச்சிகள்லேருந்து ஒரு நிகழ்ச்சி எடுத்து நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோங்க. தலைப்பு: ஆபத்தின் விளிம்பில் அமைதிப்பணி. அமெரிக்காவில் அருட்பணி ஆற்றிக் கொண்டிருந்தார் அருள் தந்தை. அவர் தங்கியிருந்த இடத்திலிருந்து 3 தெரு தள்ளி ஐக்கிய நாடுகள் சபை இருந்தது. இதன் நடவடிக்கைகளையும் செயல்பாடுகளையும் அறிந்து கொள்ளும் பொருட்டு அங்கு தங்கியிருந்த காலத்தில் அடிக்கடி சென்றார். அங்குள்ள அன்பர்களோடு பழகி உரையாடி வந்தார். உலக அமைதியை லட்சியமாக கொண்டவர். அதனை ஐக்கிய நாடுகள் சபையின் மூலம்தான் செயல்படுத்த முடியும் என்று உணர்ந்தார். உலக அமைதிக்கான வழிமுறைகளை ஒரு தீர்மானமாக ஐக்கிய நாடுகள் சபையின் அதிகாரிகள் மூலம் கொண்டு வர முயற்சி எடுக்கிறாரு. ஆனால் ஐநாவில் உறுப்பினராக உள்ள ஒரு நாடுதான் அதை செய்ய முடியும். உங்கள் இந்திய அரசு மூலம் தீர்மானத்தை அனுப்புங்கள் என்று அங்குள்ள அதிகாரிகள் சொல்லிவிடுகிறார்கள். உலக அமைதிக்கான சில வழிமுறைகளை அச்சிட்டு அங்கு வரும் உறுப்பினர்களுக்கு நாள்தோறும் கொடுத்து தனது கருத்தை விதைக்கும் பணியை செய்கிறார் மகரிஷி. ஆனால் இதன் விளைவோ வேறு விதமாக இருந்தது. சில நாடுகளுக்கு மட்டும் உள்ள ரத்து அதிகாரத்தை ஒழிக்க வேண்டும் என்ற இவரது கருத்து வல்லரசு நாடுகளுக்கு எதிராக இருந்தது. வேதாத்ரி மகரிஷி தன்னுடைய சீடரான அமெரிக்க அட்வொகேட் இல்லத்தில் தங்கியிருந்தாரு. அட்வொகேட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் எச்சரிக்கையாக வருது. ஒரு நாடு செய்ய வேண்டிய வேலையை, அதுவும் தனி மனிதராக இருந்து, அதுவும் அவர்கள் நாட்டிலேயே இருந்து அங்கு செய்து வந்தால் வலிமை வாய்ந்தவர்கள் எப்படி விட்டு வைப்பார்கள்? பேராபத்தை உணர்ந்தார் அட்வொகேட் நண்பர். இவர் நல்ல இதயம் படைத்தவர். தன் விருந்தினருக்கு ஒரு துன்பமும் வரக்கூடாது என்று வேகமாக சிந்தித்து செயல்படுகிறார். ஐயா, தாங்கள் தயவு செய்து இந்த இடத்தை விட்டு உடனே சென்று விட வேண்டும். உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தால் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அன்பு கூர்ந்து ஒத்துக்கொள்ளுங்கள் என்று மகரிஷியிடம் வேண்டுகிறார் அட்வொகேட். மகரிஷியும் உடனே ஒத்துக்கொண்டார்கள். அடுத்த நாள் பயணச்சீட்டு கிடைத்தது. அதுவரை தன் பாதுகாப்பில் பத்திரமாக வைத்துக் கொள்கிறார். மறுநாள் வழியனுப்ப பல அன்பர்கள் கூடுகிறார்கள். தாங்களே வழியனுப்பி வைப்பதாக சில அன்பர்கள் முன்வந்தனர். ஆனால் அந்த அட்வொகேட் நண்பர் அதை மறுத்து தானே தன்னுடைய பாதுகாப்பில் விமான நிலையத்துக்கு அழைத்து செல்கிறார். விமான நிலையத்தில் பார்வையாளர்களின் அனுமதிக்கப்பட்ட இடத்தையும் தாண்டி பயணிகள் தங்கியுள்ள இடத்திற்கு சிறப்பு அனுமதி பெற்று உடன் வருகிறார். அவரிடம் விடைபெற முயற்சிக்கிறார் மகரிஷி. மிக்க நன்றி, நீங்கள் வாருங்கள், நான் சென்று வருகிறேன் நண்பரே என்கிறார். இல்லை ஐயா, உங்களை விமானம் வரை வந்து வழி அனுப்புகிறேன் என்கிறார். நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நான் பார்த்துக் கொள்கிறேன் என்கிறார் மகரிஷி. ஆர்வமும் அன்பும் கொண்ட அந்த நண்பர் விமான நிலைய நிர்வாக அதிகாரியிடம் சென்று பேசுகிறார். பிறகு மகரிஷியை அழைத்து கொண்டு விமான ஓடுதளத்தை நோக்கி நடக்கிறாரு. மகரிஷிக்கோ ஆச்சரியம். இதற்கு எவ்வாறு அனுமதி பெற்றீர்கள்? நடந்து செல்லும் போது ஆர்வத்துடன் கேட்கிறார். பிறகு சொல்கிறேன் ஐயா என்கிறார். மகரிஷியை அழைத்து கொண்டு பேருந்தில் ஏற்றி விடுவதை போல விமானத்தில் ஏற்றி இருக்கையில் அமர்த்துகிறார். மகரிஷியின் அருகிலேயே நண்பர் நின்று கொண்டிருக்கிறார். விமானம் புறப்படுகின்ற நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மகரிஷி மீண்டும் ஆர்வத்துடன் கேட்கிறார். நண்பரே, நீங்கள் இவ்வளவு தூரம் வருவதற்கு எப்படி அனுமதித்தார்கள் என்பதை அறிய ஆவலாக இருக்கிறேன். நீங்கள் அந்த அதிகாரியிடம் என்ன கூறினீர்கள்? மகரிஷியின் காதருகே சென்று ரகசியமாக கூறுகிறார். இங்கு வந்திருப்பவர் இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி. நமது நாட்டின் விருந்தினரான அவருக்கு ஒரு அட்வொகேட் என்ற முறையில் என் சார்பாகவும் நமது நாட்டின் சார்பாகவும் அவரை விமான இருக்கை வரை அழைத்து சென்று மரியாதை செய்ய வேண்டும். அதற்கு தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று அந்த அதிகாரியிடம் கூறியதாகவும் அதற்கு அவர் அனுமதித்ததாகவும் கூறினார். மகரிஷி அவர்களின் தோற்றமும் தலையில் அணிந்திருந்த தலைப்பாகையும் கால்வரை அணிந்திருந்த ஓவர் கோட்டும் அந்த அதிகாரியை நம்ப வைத்து விட்டது. அமர்ந்திருக்கும் போது கூட விடைபெற நினைக்கிறார் மகரிஷி. அன்புள்ளம் கொண்ட அந்த நண்பரோ அருகிலேயே இருந்து விமானம் புறப்படும் நேரம் வரை காத்திருந்து மகரிஷியை வணங்கி விடைபெறுகிறார். அந்த அன்பரின் கடமையும் பொறுப்பும் மகரிஷியின் உள்ளத்தில் ஆழ பதிந்து விட்டது. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தான்.